அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் கோடிக்கணக்கான பக்தர்களின் கண் கண்ட தெய்வமாக விளங்குகிற சமயபுரம் மாரியம்மன் வரலாற்றையும், அன்னை நமக்காக 28 நாட்கள் மேற்கொள்ளும் அந்த உக்கிரமான பச்சை பட்டினி விரதம் பற்றிய ரகசியத்தையும் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆதிசக்தியான அன்னை ரேணுகா தேவி எப்படி மாரியம்மனாக மாறினாங்க, அம்மனுக்கு ஏன் நம்ம கூழ் வார்க்கிறோம், இதோட பின்னணியில் இருக்கிற வரலாறு என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். விதர்ப நாட்டின் மன்னன் விஜயவதன் தவமிருந்து பெற்ற மகள் ரேணுகா தேவி அவ்வாறு தவமிருந்து பெற்ற புதல்வியை சீரும் சிறப்புமாக வளர்த்து வருகையில் சப்த ரிஷிகளுள் ஒருவரான ஜமதக்னி முனிவர் விஜயவத மன்னனிடம் அவர் மகளை மணமுடித்து தருமாறு கேட்டார். சகல சௌபாக்கியத்துடன் ஓவியமாக வளர்ந்த பெண்ணை ரிஷி ஒருவருக்கு மணமுடிப்பதா என்று மனதுக்குள் விஜயவரதன் நினைத்தாலும் ஜமதக்னி முனிவரின் கோபம் பிரசித்தி பெற்ற ஒன்றாததால் அவர் சாபத்துக்கு ஆளாவதை விட மகளை மணமுடித்து தருவதே சால சிறந்தது என முடிவெடுத்து திருமணத்திற்கு சம்மதித்தார். ஜமதக்னி ரிஷியை மென்மனதுடைய ரேணுகா தேவிக்கு மணமுடித்து கொடுத்து விட்டனர். அரண்மனையை துறந்து மிகவும் எளிமையாக தம் கணவரின் பின்னே ஆசிரமத்தில் வாழ புறப்பட்டார் ரேணுகா தேவி. அவர்கள் இல்வாழ்க்கை இனிதே அமைந்தது. 5 மகன்களை பெற்றெடுத்தார் ரேணுகா தேவி. கற்புக்கும் கணவர் மீதான பக்திக்கும் ரேணுகா பெயர் பெற்றவர். கணவனின் குறிப்பறிந்த அனைத்து வேலைகளையும் மிகவும் சிரத்தையுடன் செய்து கண் போன்று குடும்பத்தை பாதுகாத்து வந்தார். தான் அரசர் மகள் என்று ஒருபோதும் இருமாப்பு இருந்ததில்லை. அவருடைய கற்பின் சிறப்பாக அபூர்வமானதொரு சக்தி அவருக்கு கிடைத்திருந்தது. களிமண்ணால் அவர் பல கைவினைப் பொருட்களை செய்ய வல்லவர். தானே வடிவமைத்த மண்பாண்டத்தை தினமும் தாமரை குளக்கரைக்கு எடுத்து செல்வார். தன்னுடைய சக்தியின் துணை கொண்டு சுடப்படாத களிமண் பானையில் தண்ணீர் எடுத்தாலும் அது ஒழுகாது. பச்சை மண்ணில் செய்யப்பட்ட அந்த குடத்தில் தண்ணீர் பிடித்தாலும் அது நீரில் கரையாது. சுட்ட பானை போல் அப்படியே தண்ணீரை பிடித்து கொள்ளும். ஒரு துளி நீரும் வெளியில் தெரிக்காது. பானையும் சிறிதும் கரையாது. இது மற்றவர்களுக்கு அதிசயமாக இருக்கலாம், ஆனால் ரேணுகா தேவிக்கு இது மிக சாதாரணம். தினம் தினம் புது பானையை தன் கரங்களால் செய்து நீர் பிடித்து ஆசிரம தேவைகளுக்கு அதையே பயன்படுத்துவார். வழக்கமாக ஒரு நாள் அதிகாலை எழுந்து தினமும் செல்லும் அக்குளத்தருகே ஒரு அதிசய காட்சியை பார்த்தார் ரேணுகா தேவி. அழகிலும் அழகான ஒரு கந்தர்வன் தன் வானூர்த்தியில் பறந்து கொண்டிருந்தார். ஒளிவெள்ளமாக அவன் இருப்பதைக் கண்ட ரேணுகா தேவி செயலற்று போனார். ஒரு கணம் தன்னை மறந்தார், உலகை மறந்தார். அவர் நினைவை திருடிய அக்கந்தர்வனின் அழகில் புற உலகம் துறந்தார். ஆனால் அடுத்த நொடியில் சுதாரித்து கொண்டு என்ன இது, ஏன் இப்படி என்று குளத்தில் இறங்கி வழக்கம் போல நீராடி விட்டு புத்தம்புது மணல் குடத்தை தயார் செய்து அதில் நீர் எடுத்தார். ஆனால் அவர் அதிர்ச்சியடையும் விதமாக அந்த பானை நீரில் கரைந்தது. மறுபடியும் மனதை ஒருமுகப்படுத்தி மற்றொரு குடத்தை தயார் செய்து அதில் நீர் நிறைக்க முயன்றார். மறுபடியும் பானை நீரில் கரைந்தது. என்ன செய்வது, தண்ணீர் இல்லாமல் வீடு திரும்புதல் சாத்தியமில்லை என்று திகைத்து அங்கேயே யோசனையில் ஆழ்ந்து அமர்ந்து விட்டார். குளக்கரைக்கு சென்று இத்தனை நாளிகையாகியும் மனைவி வீடு திரும்பவில்லையே, என்னவாயிற்று என்று யோசித்த ஜமதக்னி முனிவர் நடந்தவற்றை தன் ஞான திருஷ்டி மூலம் அறிந்து கொண்டார். உடனடியாக சினம் பெற்றார். உடனடியாக தன்னுடைய 5 மகன்களையும் அழைத்து தாயின் தலையை கொய்து வருமாறு பணிந்தார். ஆனால் ஒருவரும் அதற்கு இசையவில்லை. கோபம் கொண்ட முனிவர் அவர்கள் 4வரையும் கல்லாக மாறும்படி சபித்து விட்டார். 5வது மகனான பரசுராமன் மட்டும் தந்தையின் கட்டளையை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதற்கு பதிலாக 2 வரத்தை கேட்டார். சரி, தருகிறேன், முதலில் அவள் தலையை கொய்துவிட்டு செய்தி சொல் என்று அனுப்பி வைத்தார் ஜமதக்னி முனிவர். குளத்தங்கரையில் துயருடன் முகம் வாடி களைப்புற்ற ரேணுகா தேவி செய்வதறியாத அங்கேயே சிலையாக நின்றுவிட, அவரை பார்த்த வெட்டியானின் மனைவி அவளை தன் வீட்டுக்கு வந்து இளைப்பாற வருமாறு கேட்டுக்கொண்டார். அச்சத்திலும் மனத்துயரிலும் பிடிபட்டிருந்த ரேணுகா தேவி எதுவும் சொல்லாமல் அவள் பின்னால் சென்றார். தாயை தேடிக்கொண்டிருந்த பரசுராமன் இக்காட்சியை கண்டு அவர்களை வேகமாக நெருங்கி வந்தார். கையில் கோடாரியுடன் மகன் வருவதை பார்த்த ரேணுகா தேவி அமைதியாக இருந்தார். ஆனால் உடனிருந்த வெட்டியானின் மனைவி பதற்றத்துடன் அவரை வழிமறித்தாள்.
பெற்ற தாயை கொல்ல துணிந்து விட்டாயே, உனக்கு எப்படி மனம் வந்தது? இங்கிருந்து போய்விடு. நான் உயிருடன் இருக்கும் வரை இதை செய்யலாகாது என்று உரக்க கூறவே பரசுராமன் எதுவும் பேசாமல் அவள் தலையை முதலில் கொய்து விட்டார். அடுத்து ரேணுகாதேவியை அணுகி ஒரே வீச்சில் அவர் தலையையும் வெட்டி எறிந்து தாயின் இரத்தம் ஒழுகும் கோடாரியுடன் நேராக தந்தையிடம் வந்து சேர்ந்தார். அவர் செயலில் மகிழ்ச்சி அடைந்த ஜமகத்னி முனிவர் அவரிடம், நீ வேண்டும் வரங்களை கேள், தருகிறேன் என சொல்ல, அவர் கல்லாக சபிக்கப்பட்ட என் சகோதரர்கள் மீண்டும் உயிர் பெறவும், வெட்டி எறியப்பட்ட என் தாயின் தலையை இணைந்து மீண்டும் உயிர் பெற செய்யும்படி வேண்டிக் கொண்டார். பரசுராமனின் புத்திசாலித்தனத்தை கண்டு வியந்த ஜமகத்னி முனிவர் அவருக்கு அவ்வரங்களை தந்தார். உடனடியாக செயல்பட்டு தன் சகோதரர்களை மீட்டெடுத்து குளத்தங்கரைக்கு ஓடினார். அங்கு அந்த வெட்டியானின் சிறு குடிலில் தலைவேறு உடல் வேறாக கிடந்த 2 பெண்மணிகளின் தலையையும் உடலையும் ஜமகத்னி முனிவர் கொடுத்திருந்த புனித நீரை தெளித்து ஒன்று சேர்த்தார். உடனடியாக அவர்கள் உறக்கத்திலிருந்து எழுந்தவர்கள் போல உயிர் பெற்றனர். ஆனால் பரசுராமன் அதிர்ச்சியடைந்தார். ஏனென்றால் அவர் தாயின் முகம் வெட்டியானின் மனைவி முகமாகவும் வெட்டியானின் மனைவிக்கு தாயின் முகத்தையும் அவசரத்தில் பொறுத்திருந்தார். இனி அவரால் அதை மாற்றவும் முடியாது. என்ன செய்வது என்று திகைத்து நின்றார். அப்போது ரேணுகாதேவி, கலங்காதே மகனே, நீ உன் பணிகளை திறம்பட செய். உலகம் உள்ளவரை உன் புகழ் நிலைக்கும். அன்னையை கொன்றவன் என்ற பழி சொல்லிலிருந்து நீ மீண்டு விட்டாய். சிவரூபமான உன் தந்தைக்கு என் பந்தனத்தை சொல் என்று கூறிவிட்டு சென்றார் ரேணுகாதேவி. ஆனால் தந்தையின் கோபத்தை பற்றி நன்கறிந்த பரசுராமன், நீயே நேரில் வந்து கூறமா என்று பணிவுடன் கூற வேறு வழியின்றி மீண்டும் ஆசிரமத்திற்கு வந்தார். நடந்ததை ஞான திருஷ்டியில் அறிந்த மகரிஷி அவரை அவ்வளவு சுலபத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. தலைமாறி வந்ததால் இனி உன் தாய் மாரி என்ற திருநாமத்தில் அழைக்கப்படுவார் என்று ஜமகத்னி முனிவர் வரமளித்தார். முனிவரின் கோபம் தீரும் வரை அங்கேயே இருந்து பழையபடி பணிவிடைகளை செய்து வந்தார் ரேணுகாதேவி. அதன்பின் ஒரு சமயம் கார்த்தவீரியன் எனும் மன்னனின் பிள்ளைகள் ஜமகத்னி முனிவரிடம் பகை கொண்டு அவரை கொன்றுவிட்டார்கள். கணவரை இழந்த ரேணுகாதேவி உயிர் வாழ விரும்பாமல் தீயில் இறங்கினார். அப்போது வருணனை அழைத்து மழை பொழிய செய்தான் இந்திரன். தீ அணைந்தது. ஆனால் அதற்குள் ரேணுகாதேவியின் ஆடைகள் எல்லாம் எரிந்து போய் உடலில் தீக்கொப்புளங்கள் உண்டாயின. அவர் ஆடை இல்லாத நிலையில் காட்டில் இருந்த வேப்பிலையை பறித்த ஆடை போல் அணிந்து கொண்டார். இதுவே அம்மனுக்கு வேப்பிலை ஆடை அணியும் வழக்கம் உருவான வரலாறு. வேப்பிலை ஆடையில் புறப்பட்ட ரேணுகாதேவி காட்டில் வாழ்ந்தவர்களிடம் பசிக்கிறது என உணவு கேட்டார். அங்கிருந்தவர்கள் சற்று விலகி நின்று, அம்மா, நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், நீயோ அந்தன பெண்ணை போல தோற்றமளிக்கிறாய். உனக்கு எங்கள் உணவை தரக்கூடாது. அதற்கு பதிலாக பச்சரிசி மாவு, வெல்லம், பானகம், இளநீர் இவற்றை பெற்றுக்கொள் என்று அளித்தனர். இந்த பச்சரிசி மாவையே துள்ளு மாவு என்கிறார்கள். உரலில் இட்டு இடிக்கும்போது துள்ளி குதிப்பதால் இந்த பெயர் வந்தது. அரிசி மாவு கொண்டு ரேணுகா கூழ் காய்த்து குடித்து பசியாறினாள். அவர்கள் தந்ததை கொண்டு பசியாறி கொண்ட ரேணுகாதேவி ஏழை மக்கள் வாழும் பகுதிக்கு வந்து அவர்கள் அளித்த ஆடைகளை அணிந்து கொண்டார். அப்போது ரேணுகாதேவியின் மனதில் மீண்டும் துயரம் எழுந்தது. கணவரை எண்ணி கண்ணீர் சிந்தினாள். அப்போது சிவபெருமான் அங்கு காட்சியளித்தார். சிவபெருமான் அவருக்கு காட்சியளித்து, ரேணுகாதேவி, சக்தியின் அம்சம் நீ. மனித குலத்தை தீமையிலிருந்து காப்பாற்றும் சக்தியை உனக்கு அளிக்கிறேன். உன்னுடைய முகத்தை இந்த உலகம் உள்ளவரை யாரும் மறக்க மாட்டார்கள். இனி நீ மாரியம்மனாக, எல்லையம்மனாக மக்களை காக்கும்படி வரமளித்தார். நீ அணிந்த வேப்பிலை ஆடையே அந்த துன்பத்தை நீக்கும் மருந்தாக அமையும். நீ உணவாக கொண்ட பானகம், இளநீர், பச்சரிசி மாவு, வெல்லம் ஆகியவற்றை பக்தர்கள் நெய்வேத்தியமாக படைப்பார்கள். உன்னை நாடி வழிபடுவோரின் துயரத்தை நீக்கு என்று வரமளித்து மறைந்தார். அதன்பின் ரேணுகாதேவி மாரியம்மன் என பெயர் பெற்றார். இந்த நிகழ்ச்சி மழைக்காலத்தின் தொடக்கமான ஆடி மாதத்தில் நடந்தது. அதன் காரணமாகவே மாரியம்மன் கோவில்களில் ஆடியில் கூழ் வார்த்தலும் பெண்கள் வேப்பிலை ஆடை கட்டி வலம் வரும் வேண்டுதலும் நடக்கின்றன. சில மாரியம்மன் கோயில்களில் அம்மனின் தலை மட்டும் வைத்து பூஜிக்கப்படுவதற்கு பரசுராமரின் இந்நிகழ்ச்சியே காரணம் என்று கூறப்படுகிறது. அன்று ரேணுகாவாக அவதரித்தவர் இன்று சமயபுரத்தில் மாரியம்மனாக அமர்ந்து ஆட்சி செய்கிறார். அவருடைய வரலாறு, சிறப்பு மற்றும் சமயபுரத்தில் அம்மன் மேற்கொள்ளும் 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம்.
திருச்சியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் காவேரியின் வடகரையில் அமைந்திருக்கிறது சமயபுரம். பிரசித்தி பெற்ற இந்த திருத்தலத்தில் சமயபுரம் மாரியம்மன் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். திருவரங்கம் அரங்கநாத சுவாமியின் திருக்கோவிலில்தான் சமயபுரம் மாரியம்மன் திருமேனி இருந்ததாம். அந்த அன்னை உக்கிரமாக இருந்ததால் அப்போது இருந்த சுவாமிகள் அம்மனின் திருவுருவத்தை மற்றொரு இடத்திற்கு மாற்ற ஏற்பாடு செய்தார். திருவரங்கம் அரங்கநாதர் சுவாமி ஆலயத்திலிருந்து அன்னையின் திருமேனியை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி சென்றவர்கள் இளைப்பாறுவதற்காக திருமேனியை ஓரிடத்தில் வைத்தனர். அந்த இடம்தான் சமயபுரம் ஆகும். பிறகு அதனை எடுத்துக்கொண்டு தென்மேற்காக வந்து தற்போதுள்ள மாரியம்மன் கோவில் அமைந்துள்ள கண்ணனூர் அரண்மனை மேட்டில் வைத்துவிட்டு சென்றனர். அப்போது காட்டு வழியாக சென்ற வழிப்போக்கர்கள் அச்சிலையை பார்த்து அதிசயப்பட்டு அக்கம் பக்கத்தில் இருந்த கிராம மக்களை கூட்டி வந்து அதற்கு கண்ணனூர் மாரியம்மன் என்று பெயரிட்டு வழிபடத் தொடங்கினர். விஜயநகர மன்னர் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்து கண்ணனூரில் முகாமிட்டார். அப்போது மாரியம்மனை வழிபட்டு தாங்கள் தென்னாட்டில் வெற்றி பெற்றால் அம்மனுக்கு கோவில் கட்டி வழிபடுவதாக சபதம் செய்தார். அதன்படி அவர்கள் வெற்றி பெற்றதால் சொக்கநாத நாயக்கர் காலத்தில் அம்மனுக்கு தனியாக கோவில் அமைத்ததாக வரலாறு கூறுகிறது. சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய கண்ணனூர் மாரியம்மன் கோவில்தான் இன்று சமயபுரம் மாரியம்மன் ஆலயமாக சிறப்புற்று விளங்குகிறது. கருவறையில் சமயபுரம் மாரியம்மன் மாறுபட்ட கோலத்தில் அருள்கிறார். மூலவரின் திருவுருவம் மரத்தால் செய்யப்பட்டது. இங்கு அம்மன் எப்படி காட்சியளிப்பார் தெரியுமா? தங்க ஜடா மகுடம், நெற்றியில் வைரப்பட்டை, வைரக் கம்மல், மூக்குத்தி, கண்களில் கருணை நிறைந்த பார்வையும் கொண்டிருக்கும் மாரியம்மன் தன்னுடைய இடது கரங்களில் கபாலம், மணி, வில், பாசம், வலது கரத்தில் கத்தி, சூலம், அம்பு மற்றும் உடுக்கை ஆகியவற்றை தாங்கி 8 திருக்கரங்களுடன் காட்சியளிக்கிறார். அம்மன் தலைக்கு மேல் 5 தலை நாகம் படைவிரித்த நிலையில் காட்சி தருகிறது. இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் பாதத்தில் 3 அசுரர்கள் தலை காணப்படுகின்றன. இவை ஆணவம், கண்மம், மாயை குறிக்கிறது. உரிய காலத்தில் கேட்கும் வரம் தந்து காப்பவள் என்பதால் சமயபுரத்தால், அதாவது சமயத்தில் காப்பவள், சுகாசனத்தில் அமர்ந்து பக்தர்களின் குறைகளை நீக்கி சமயத்தில் காப்பவளாக சமயபுரம் மாரியம்மன் அருள்பாலிக்கிறார். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தைப்பூச திருவிழா, பூச்சொரிதல், சித்திரை பெருந்திருவிழா, புரட்டாசியில் நவராத்திரி பெருவிழா ஆகியவை முக்கியமான திருவிழாக்கள் ஆகும். தை மாதத்தில் 11 நாட்கள் தைப்பூச திருவிழா நடைபெறுகிறது. 10ஆம் திருநாளில் திருவரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலிலிருந்து மாரியம்மன் சீர் பெறுதல் வைபவம் நடைபெறும். மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பூஞ்சொரிதல் நடைபெறுகிறது. பூச்சொரிதல் விழா என்றால் மூலவர் அம்மன் மீது பூக்களை குவித்து குளிர்விக்கும் நோக்கில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற்றுவதற்காகவும் அம்மனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் வாழ்வில் வளம் பெறுவதற்காகவும் இவ்விழா கொண்டாடப்படுகிறது. மகிஷாசுரனை வதம் செய்த பாவம் தீரவும் தன் கோபம் அடங்கவும் தவம் செய்து பச்சை பட்னி விரதம் இருந்து சாந்த சொரூபியாக மாறிய மாரியம்மனுக்கான திருவிழா இது. வருடந்தோறும் மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை பக்தர்களுக்காக அம்மனே 28 நாட்கள் பச்சை பட்னி விரதம் இருப்பது சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் தனி சிறப்பு ஆகும். உலக மக்களின் நன்மைக்காகவும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு நோய்கள், தீவினைகள் அணுகாது இருக்கவும் சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கவும் இந்த பச்சை பட்னி விரதம் இருக்கிறார் சமயபுரம் மாரியம்மன். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் வழக்கமாக அம்மனுக்கு தினம்தோறும் 6 கால பூஜையில் 6 விதமான தளிகையும் நைவேத்தியமாக வைக்கப்படும். சமைத்த உணவுப் பொருட்களை தான் தளிகை என்று சொல்வார்கள். ஆனால் சமயபுரம் மாரியம்மன் பச்சை பட்னி விரதம் இருக்கும் 28 நாட்களும் அம்மனுக்கு சமைத்த உணவுகள் எதுவும் படைக்கப்படாது. இந்த 28 நாட்களிலும் இளநீர், பானகம், உப்பில்லாத நீர்மோர், துள்ளுமாவு, கரும்பு, பல வகைகள் மட்டுமே நைவேத்தியமாக படைக்கப்படும். சமயபுரத்து மாரியம்மன் பச்சை பட்னியாக விரதம் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சமயபுரம் வந்து பூக்களை சாற்றி அம்மனை வழிபடுகின்றனர். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் நமது குறைகளை காகிதத்தில் எழுதி ஸ்தல விருட்சமான வேப்ப மரத்தில் கட்டி வேண்டினால் உடனே குறைகள் தீரும். அம்மனுக்கு மாவிளக்கும் எலுமிச்சை பழ மாலையும் விருப்பமானவை. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில்
குழந்தை பேறு வேண்டி செய்யப்படும் மிகவும் பிரசித்தி பெற்ற பிரார்த்தனை கரும்பு தூளி எடுத்தல், அதாவது கரும்பு தொட்டில் ஆகும். குழந்தை பேருக்காக சமயபுரம் மாரியம்மனை வேண்டி சீமந்தத்தின் போது உடுத்திய புடவை மற்றும் வேஷ்டியை பத்திரமாக எடுத்து வைக்கின்றனர். குழந்தை பிறந்தவுடன் 6வது மாதத்தில் அந்த புடவை மற்றும் வேஷ்டியை மஞ்சள் நீரில் நனைத்து கரும்புகளை கொண்டு தொட்டில் செய்கிறார்கள். தொட்டிலில் குழந்தையை கிடத்தி தொட்டிலை பிடித்தபடி தந்தை முன்னே செல்ல, தாய் பின்தொடர 3 முறை வலம் வந்து பிரார்த்தனை செலுத்துகிறார்கள். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தாலி பலத்துக்காக சுமங்கலி பெண்கள் மஞ்சள், குங்குமம், தாலி சரடு, வளையல், கண்ணாடி போன்ற மங்கள பொருட்களை தானம் அளித்தால் அம்மனே இவற்றை பெற்றுக்கொண்டு ஆசிர்வதிக்கிறாள் என்பது ஐதீகம். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் மாவிளக்கு போடுதல், தீச்சட்டி ஏந்துதல், அலகு குத்துதல் மற்றும் துள்ளுமாவு தானம் செய்தல் போன்ற பல வழிபாடுகளும் பக்தர்களால் மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோவில் எங்கே இருக்கு தெரியுமா? திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சமயபுரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில். பக்தர்கள் தெய்வத்தை நோக்கி விரதமிருக்கும் மரபு மாறி, மாரியம்மன் தன்னை நாடி வரும் மக்களின் நலன் வேண்டியும் அவர்களுக்கு எந்த தீய சக்தியாலும் பாதிப்பு வராமல் காக்கவும் முப்பெரும் தெய்வங்களான மும்மூர்த்திகளை நோக்கி பச்சை பட்டினி விரதம் இருக்கிறார். மேலும் கடுமையான தவம் செய்து இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்திகளை பெற்று அருள் புரிகிறார். வரங்களை வாரி வழங்கும் சமயபுரம் மாரியம்மனின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். மீண்டும் மற்றும் ஒரு ஆடி சிறப்பு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் கௌசல்யா அண்ணாமலை. நன்றி, வணக்கம்.